ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ உளுந்த கஞ்சி எப்படி கிண்டலான்னு பார்க்கலாம். நான் ஒரு சின்ன டம்ளரில் ஒரு அரை டம்ளர் உளுந்து ஊற வச்சு ஆட்டி எடுத்து வச்சுருக்கேன். இது நைட்டே எடுத்து ஆட்டி வச்சுட்டேன். உளுந்தும் கொஞ்சம் வெந்தயம் போட்டிருக்கேன். இதுக்கு வெல்லம் எடுத்து கொஞ்சம் தண்ணிக்குள்ளே போட்டிருக்கேன். கரையட்டுண்டு சும்மா ஒரு கை தான். இப்போ இதில் கொஞ்சம் பச்சரிசியை போட்டு கலந்துக்கலாம். பச்சரிசி கொஞ்சம் போட்டுக்கலாம். பச்சரிசியை ஊற போட்டு ஆட்டலாம். அதுக்கு மாவு போடுறேன். போதும் இந்த அளவுக்கு. நான் தண்ணி ஊற்றலை, ஏன்னா அந்த தண்ணி மண்டவள தண்ணி இருக்குது, வெள்ளை தண்ணி, அதை ஊற்றிக்கலான்ட்டு அந்த தண்ணி ஊற்றலை. இப்போ கலக்கிக்கலாம். நல்லா கலக்கிட்டு இந்த மண்டவள தண்ணியை ஊற்றிக்கலாம். இதில் கொஞ்சம் தூள் போட்டுக்கலாம். வெள்ளத்தில் உப்பு இருக்கும் ஒவ்வொரு வெள்ளத்தில், அதனால் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. பத்தலைன்னா அப்புறம் போட்டுக்கலாம். நல்லா கலக்கியாச்சு. இப்போ மண்டை வெள்ளத்தை அடுப்பில் வச்சு பாகா உரித்து இதில் ஒரு போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி தேங்காய் சீல் போட்டுக்கலாம். இதை மிக்சியில் ஒன்றுண்டா அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். இந்த வெள்ளத்தை இதில் போட்டு கொஞ்சம் சூடு பண்ணோம்னா கரைஞ்சிடும். கரையட்டும். ஒரு 5 நிமிஷம் வச்சா போதும். கலக்கின்ற பாத்திரம் வச்சாச்சு. இப்போ வாங்க, இந்த உளுந்தில் நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். உளுந்து கிண்ட கட்டி ஆயிரும். இப்போ இதை பாகை இழுத்துக்கலாம். இதில் கல் நிறையா இருக்கும் வெள்ளத்தில், அதுக்காக தான் நான் இருத்துறேன். பாருங்கள் எவ்வளோ மண் இதெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதான், இருத்தாச்சு. இப்போ கிண்டிக்கலாம். இனிப்பு நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு போட்டு கிண்டிக்கலாம். சட்டி நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வாங்க ஊற்றிக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஊற்றிக்கலாம். இப்போ கைவிடாமல் கிண்டணும். நல்லா கட்டி ஆகி போயிடும். இப்போ இதில் அரைச்சி வச்ச தேங்காய் சுக்கு ஏலக்காயை போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. நம்ம உளுந்த கஞ்சிக்கிறோம் போட வேண்டியது இவ்வளோ தான். இப்போ நல்லா அது வேகட்டும். வெந்ததுக்கு நல்லா கட்டியாக வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இல்லை நமக்கு கஞ்சி மாதிரி பாயசம் மாதிரி வேண்டாலும் நம்ம வச்சுக்கலாம். நமக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க. எனக்கு இனிப்பு போதும், அதனால் அந்தளவுக்கு போதும். இப்போ நல்லா வேகட்டும். உளுந்து பற்றி வச்சு நல்லா வேகட்டும். வேகாமல் சாப்பிட்டோண்டா அது வயிறு வலிக்கும். உளுந்த கஞ்சி ரொம்ப உடம்புக்கு நல்லது. குறுக்கு வலி, இடுப்பு வலி, கைகால் வலிக்கு இதை நம்ம வாரத்தில் 2 தடவையாவது, அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது இதை வச்சு காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. நல்லா வலுவாகவும் இருக்கும். எலும்புக்கு ரொம்ப நல்லது. எலும்பு நல்லா வலுவாகண்டா நம்ம இந்த மாதிரி கஞ்சியாக வச்சு வாரத்துக்கு ஒரு முறை குடிச்சு பாருங்கள். உங்களுக்கே டிஃப்ரெண்ட்டு தெரியும் கொஞ்சமாக. அது மேக்ஸிமம் குழந்தை பிறந்தவங்களுக்கு தான் அது கஞ்சி கொடுப்பாங்க. இடுப்பு வலிக்கு, கன்சீவாக இருக்கவங்களுக்கு, குழந்தை பிறந்தவங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி நீங்களும் வச்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ கொஞ்சம் நேரம் வேகட்டும். உளுந்த கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி பாருங்கள். உப்பெல்லாம் சரியாக இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. இனிப்பு எல்லாமே சரியாக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் உளுந்த கஞ்சி கிண்டி சாப்பிட்டுட்டு, உங்களுக்கு களி மாதிரி வேண்டாலும் இதை நீங்கள் ரொம்ப தண்ணி இந்த இதுவே இன்னும் கொஞ்சம் நேரம் கிண்டிங்கன்னா களி மாதிரி வந்துடும். அதை நம்ம அப்படியே எடுத்து நல்லெண்ணெய் ஊற்றி நாடு சக்கரை போட்டு சாப்பிடலாம். இதுவே சர்க்கரை இருக்குது. சர்க்கரை பத்தலைன்னா போட்டுக்கோங்க. எங்களுக்கு இனிப்பு போதும். இந்த மாதிரி சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.